ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன். ஸோ ஒரு இயக்குனர், நடிகராக, அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வலம் வந்திருக்கிறார் கார்த்தி. சாதாரணம் இல்லை. அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மொமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், அண்ணா அந்த லாஸ்ட்டு டான்ஸ்ண்ணா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயை விட அதிகமான டைம் ஆடியிருக்காரு. ஸோ அதனால் இல்லை, ஏன் விஜயை பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் முடிச்சு விட்றாதீங்க. இல்லைங்க, அவர் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் அதை யார் காப்பாற்றுறது? நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். இல்லை, துப்பாக்கி நிறைய கையில் மாறிடுச்சு, அதனால் இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா அருமையான டான்ஸ், இன்னும் சாதாரண கிடையாதுங்க. ஒரு இயக்குனர் டான்ஸ். ஐயோ சார், பாக்யராஜ் சார் கோச்சுக்காரு. நான் பாக்யராஜ் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதான. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விழாவாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர், திரையுலகத்தில் இன்றைக்கி திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்காக, மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது, எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது, எப்படி கார் வாங்குறது, எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவாக ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது? மனிதர்களாக வாழணும், மனிதாபிமானத்தோடு வாழணும், மனித நேயத்தோடு வாழணும், நண்பர்களோடு இருக்கணும், உறவினர்களோடு இருக்கணும், மற்றவங்களோட பேசணும். நிறைய பேசுங்க, நிறைய நண்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான். அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது, பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் வந்து யாராவது 100 கொடுத்தா 200 கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க. உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது. பட் பொறுமையாகவே வரட்டும். இந்த உலகம் நமக்கு வாடுறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு. எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம். அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்கோம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேமெல்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணதில்லை. அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டைலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினச்சி பார்ப்பேன், அந்த டைலாக் செம்மையாக இருந்தது. கார்த்தி உண்மையிலே வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தார்.